தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ஓம் குருப்யோ நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாஸ்திரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுக தெய்வம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு மகாபிரிவாளை சஜஸ்ட் பண்ணின லக்ஷ்மி நரசிம்மர். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுவோம். தினமே பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதாவது ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டோம், நம்மளுக்கு புரிஞ்சிருத்துன்னு. சிலதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அது மாதிரி இருக்கிறது தான் பெரியவா என்னை கண்ணில் எனக்கு பட வச்சு அதை பண்ணுறாரு. நானும் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுக்கு சொல்லணும்னு ஒரு ஸ்ரத்தா வரும்போது அதை பண்ண வச்சுடுறாரு பெரியவா. அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது. இது டாக்டர் ஆர் கணேஷ் இது மகாராஜபுரம் சந்தானத்தோட பிரதான சிஷ்யர். அவர் சொல்கிறார். இது இந்த அனுபவம் மகாபரிவாளுடைய சித்திக்கு அப்புறம் மகா சித்திக்கு அப்புறம் நடந்த ஒரு அனுபவமாக இருக்குது. இவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னு பேரை சொல்ல, ஆனால் நம்மளுக்கு அந்த விஷயம்தானே முக்கியம். ஆனால் அதை பற்றி கவலை வேண்டாம். இவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்தராக அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் இல்லை. அவர் ஒரு ஸ்மார்த்தர் தான். அவருக்கான லக்ஷ்மி நரசிம்மர் மேலே அபார பக்தி. லக்ஷ்மி நரசிம்மர் தவிர வேறு எதுவுமே தெரியாது அவருக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் பற்றியான பாராயணம் பூஜை இது மட்டும்தான் பண்ணுவாராம். ஆனால் நம்ம எப்படி மகாபரிவாளை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமோ அதை மாதிரி அவருக்கு அது மட்டும்தான் தெரியும். அந்த பக்தி தான். அவர் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லக்ஷ்மி நரசிம்மர் அடிக்கடி கொடுப்பார். அவருக்கு எதாவது காதில் ஏதாவது சொல்லுவார், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. கனால சொல்லுவார். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கு வந்துட்டே இருக்கேன்னா அப்பேற்பட்ட பக்தி இருக்கு அவருக்கு. அதனால் வரும். அவருக்கு இப்படியே இருக்கும்போது ஒரு நாளைக்கு திடீர்னு அவர் கனால லக்ஷ்மி நரசிம்மர் வந்துட்டு நீ சந்நியாசம் எடுத்துக்கோ அப்படின்ட்டாராம். அவர் அதோட அந்த கனா போயிடுத்து. அதனால் இவர் சன்னியாசம் எப்படி எடுத்துக்கணுன்ற மாதிரி அவர் யாரையும் காண்டாக்ட் பண்ணி அவர் யாரோ ஒரு சன்னியாசிக்கிட்ட சொல்லி ஒரு சன்னியாசி தீட்சையை வாங்கிட்டார். சன்னியாசி ஆகிட்டார். அன்றைக்கி ராத்திரியே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. நம்ம சன்னியாசியாக இருக்கோம், இப்போ எப்படி யாரை ஃபாலோ பண்ணுறது? நிறைய சன்னியாசிகள் நம்மளுக்கு இருக்கா, நமக்கு தெரியுறது. ஆனால் யார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு வழியில் போவா, தர்மம் சொன்ன மாதிரி இது சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொல்கிற மாதிரி யார் நடந்துப்பா, யாருடைய இது போய் யார் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம சன்னியாசி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், எப்படி இருக்கணும்னு தெரியல அப்படின்னு மனசில் நிறைய இவருக்கு எண்ணங்கள் ஓடின்னு இருக்கு. அப்போ அன்றைக்கி ராத்திரி கனால லக்ஷ்மி நரசிம்மர் வந்துட்டார். உன்னுடைய சந்தேகம் நீ யாரை எந்த சன்னியாசியை நீ ஃபாலோ பண்ணணும் உன்னுடைய சன்னியாசியாக நீ இருக்கும்போது அப்படின்னு உனக்கு சந்தேகம் இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னாராம். லக்ஷ்மி நரசிம்மர் சொன்னாராம், உனக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சி மகாபரிவான் ஒருத்தர் இருக்கார், அவர் தெரியுமா அப்படின்னாராம். தெரியும், எனக்கு நான் போனதில்லை, ஆனால் அவர்கிட்ட அவர் தெரியும், எனக்கு அவரை பற்றி எனக்கு தெரியும்னாராம். அப்போது நீ அவரை பற்றி தெரிஞ்சுக்கோ, அவர் என்ன மாதிரியான ஒரு சந்நியாச தர்மத்தை அவர் கடைபிடிச்சாரோ அதே மாதிரி நீ பண்ணு, அது போகிறோம் அப்படின்னாராம். சரின்னாராம். அது கனா போயிடுது. அதுக்கப்புறம் அவர் கேட்டிருப்பார். மகாபரிவாருடைய சன்னியாசிகள் நிறைய பேர் அவர் கூடயே அவர்கிட்ட தீட்சை வாங்கலைன்னாலும் கூடவே நிறைய சன்னியாசிகள் மகாபரிவா கூடவே போயிருக்காளே. காஞ்சி மடம் இருக்குது. நிறைய எப்படியோ ஒரு கான்டாக்டில் அவர் தெரிஞ்சுட்டுருக்கார். மாதிரி ஒரு மகாபரிவான்ற நிறைய புஸ்தகங்கள் இருக்குது நம்மளுக்கு. தெய்வத்தின் குரல் அந்த மாதிரி அவர் எப்படி சன்னியாசியாக இருக்கும்போது என்னென்னலாம் அவர் கடைபிடிச்சா இருக்கார், அதை கடைபிடிச்சா போருமே. நம்ம அவர் நிறைய சொல்லியிருக்கார். சன்னியாச தர்மங்களில் அவர் கடைபிடிச்சது வேறு எந்த ஒரு சன்னியாசியும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அப்படி பண்ணியிருக்க முடியாதுன்ற அளவுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்கார். அதெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. நிறைய இருக்குது. அவர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கார். அதை அப்படியே பண்ணுறதுன்றது ஒரு சன்னியாசிக்கு ரொம்ப கடுமையான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அதை பண்ணுறேன்னு அவர் தான் லக்ஷ்மி நரசிம்மரே சொல்லிட்டாரே,
அதனால் அவர் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னு தெரியல. அவர் யாராக இருந்தாலுமே அது பெரிய விஷயம். அவர் வந்து மகாபெரிவா கடைப்பிடிச்ச ஒரு சந்நியாச தர்மத்தை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவர் யாருன்னு தெரியல, அவர் சொல்லலை. இவர் கேட்டிருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். அது ஏதோ இன்டர்வியூவில் மிஸ் ஆகிடுது. அதை ஃபாலோ பண்ணியிருக்கார். அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா கொண்டாடுற ஒரு பெரிய கடவுளாக இருந்தாலும் ஸ்மார்த்தர் வைஷ்ணவா அப்படின்ற இது நம்மளுக்கு பாகுபாடு கிடையாது. லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாருக்குமே தானே, எல்லாருக்குமே தெய்வம் அவர். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தப்படி அவள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை அவள் வந்து இது பண்ணுவாள். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்மார்த்தருக்கு லக்ஷ்மி நரசிம்மரே கனால வந்துட்டுருக்காரு. அப்பயே அதுலேயே வந்து தெரிஞ்சு போயிடுது லக்ஷ்மி நரசிம்மருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. மனுஷாக்குள்ளே தான் அந்த பாகுபாடு இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்மார்த்தா அப்படிங்கிறது அந்த தெய்வங்களுக்கு அது கிடையாது அப்படின்றத இந்த கனாலியே அவருக்கு லக்ஷ்மி நரசிம்மரில் அவருக்கு ஈடுபாடு வந்து கனால லக்ஷ்மி நரசிம்மர் அடிக்கடி வரதும், அவர் காதில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னால அதுலேயே அது தெரிஞ்சு போயிடுது பகவானுக்கு அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு வேறுபாடு கிடையாது. நம்மக்கிட்ட தான் மனுஷாக்கு தான் இருக்குது அப்படின்னு. அதனால் இந்த பக்தருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் பிரத்யட்சமாக வந்து மகாபெரிவா அப்படிங்கிறதுக்காலே அவள் எப்படி பண்ணாலும் சன்னியாச தர்மம் அதுபடி நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் சொன்னபடி இவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மர் விட மாட்டாரே. அதனால் அப்பேற்பட்ட ஒரு இது. அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஒரு சன்னியாசிக்கு வந்து நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு யாரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியே வந்து ஒருத்தருக்கு மகாபெரிவாவை சஜஸ்ட் பண்ணியிருக்கா. மகாபெரிவா என்ன பண்ணாலோ அதே மாதிரி நீ சன்னியாசியாக அவர் இருந்து என்ன பண்ணாரோ அதே மாதிரி நீ பண்ணு அப்படின்னு. அப்படின்னா நம்ம மகாபெரிவான்றவர் எப்பேற்பட்டவர், பரபிரம்மம் ஸ்வரூபம் மகேஸ்வரன் பரமேஸ்வரனாக இருந்திருக்கார். லக்ஷ்மி நரசிம்மரும் பரமேஸ்வரனும் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இருக்குது. மகாபெரிவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு லக்ஷ்மி நரசிம்மனை பிடிக்கும்னு வாழ, விஷ்ணுவை பிடிக்கும், விஷ்ணுக்கு பரமேஸ்வரனை பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய கீர்த்தனைகளில் பார்க்குறோம், நிறைய புராணங்களில் அது மாதிரி படிக்கிறோம். அப்போ நிஜமாகவே அப்படி தான் இது நடந்துட்டுருக்கு. அந்த பரமேஸ்வர அவதாரமான மகாபெரிவாளை லக்ஷ்மி நரசிம்ம ஸ்ரீ வைஷ்ணவா கொண்டாடுற நம்மளும் கொண்டாடுற இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுலேருந்தே மகாபெரிவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபெரிவா பாதமேஸ்வரன் மகாபெரிவா பாதமேஸ்வரனும்.